ஆத்தா மணி. ஹலோ ஹலோ, ஜாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட் கண்டு கொடுக்கணும், கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷத்துல வந்துருவேன். சொன்னேன் இப்ப ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவேன். அப்படி ஓடி கொடுத்து வருவோம்டா. நாங்க 15 நிமிஷத்துல வந்துருவோம். நீ எனக்கு மிக்ஸ்னாதி சொல்லிவே நான் பாரு. ஓ சொல்லிவே பார். ஓகே ஓகேடா ஓகே. அட அண்ணன் யார் அண்ணன் அண்ணன்? அட என்ன இழந்தது உங்க அண்ணன்? அண்ணன் டேய் தம்பி தம்பி உடம்புடா டேய். போன் எங்க காலையில என்ன வரியில வந்து கிடக்குறாங்களோ யாருக்கு தெரியும். போன் போன் அஞ்சட. அட கடைசி யாருக்கு டிஸ்பிளேயும் தெரியுது இல்ல. அண்ணா அண்ணாவோட தான் கட்சி வந்துருக்கான் போல. இந்த அண்ணாவா யாருக்கு தெரியும். ஹலோ, அண்ணன் பேர்ல ஒரு சேவன் இருக்குது. நீங்கள் யாரும் கதைக்கிறது? அண்ணன் கோணக்காரங்கோ ரெண்டால் இந்த கிராப்புள்ளையா இருந்து யாழ்ப்பாண ரோட்டில இருக்கல்லோ, அதுல ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பைக்கு கிட்ட வந்து பார்க்க போன் கிடக்குது. சரியான காயம். இந்த பைக் வந்து BIY 6120 இந்த பெண்ட் ஒன்றில ஆக்சிடென்ட் பட்டு கிடக்குற. இப்ப என்ன செய்யறது? அங்க ஹாஸ்பிட்டல் ஒன்று சேர்க்கிறதா? நான் ஹாஸ்பிட்டல் அடிக்கிறேன். தம்பி தம்பி என்ன நடந்தது தம்பி? உடம்புங்க தம்பி 110 அடிப்போம். ஓ ஹலோ, இப்படி என்ன சொல்ல வேணும்? ஓ ஹலோ. ஓ அண்ணா, இந்த இதுல இந்த ஜாழ்ப்பாணம் இந்த வெள்ளை பெண்டில வந்து ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் பட்டு இருக்கிறார். வந்து அவசரமா ஆம்புலன்ஸ் அனுப்பி விடுவீங்களோ? இந்த யாழ்ப்பாணம் போயிருக்க இந்த வெள்ளை கிராப்புள்ளியால வந்து இந்த உப்பு சந்திக்கிற அந்த பெண்ட் இருக்கல்லோ, அதுல என்ன 2 பேர் என்ன சரியான ரத்தம் வருது அண்ணன். என்ன செய்யறேன்னு தெரியல. 110 அடிச்சேன். ஓகே 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 அண்ணா ஓகே அண்ணா சரி அண்ணா நன்றி. ஓகே 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 ஓகே. எங்கட பதுவுக்கு என்ன நடந்தது? மணி என்றால் அவனுக்கு கொஞ்சம் பிளட் கொஞ்சம் வெளியில போயிட்டு அவசரமா மைனஸ் பிளட் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமே? அரேஞ்ச் பண்ணணும் முடியுமெண்ட் இல்லை என்றாலும் அவன் கண்டிஷன் சொல்லலாது. அவன் எங்களுக்கு உயிர் சினேதான் டாக்டர். எனக்கு விளங்கு. ஆனா பிளட் இல்லாம நான் என்ன செய்யறது? நான் கடவுள் தானே. உங்களோட பிளட் பேங்க்ல எடுக்கல. பிளட் பேங்க்ல இப்ப பிளட் தட்டுப்பாடு உங்களுக்கு தெரியும் தானே. நீங்களாம் அரேஞ்ச் பண்ணணும். யாரையும் பிடிச்சி மைனஸ் தானே தட்டுப்பாடுகள் இல்லை போராடாக்கு நீங்கள் யாரையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரையும் கால் பண்ணி கேட்டீங்க என்றால் என்ன முக்கியம்? நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். பதுவை காப்பாத்தி கட்டேன். நீங்க அரேஞ்ச் பண்ணி உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. மானி அடிக்கிறான், சும்மா அடிக்க மாட்டேன். ஹலோ சொல்லுங்க அண்ணா. ஹலோ ஹிந்து, எங்க நிக்கிறேன்? நான் இப்ப வீட்டா நிக்கிறேன். என்னடா எங்களோட கூடி தீர்வான் பது இருக்கான். ஓ பது இருக்கானோ? அவனடா ஆக்சிடென்டா ரோட்ல இன்றைக்கு. கொஞ்சம் ஆள் சீரியஸ், கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுது. O-. எந்த O- தான். ஆனா நான் கஷ்டம். நான் போன இல்லாம காவல் எடுத்துட்டேன். அதனால என்னடா அவசரத்துக்கு உதவி இல்லாதடா. அவசரத்துக்கு நான் காவல் எடுத்துட்டேன். கஷ்டம் மணி. அப்படி எடுத்தா தரமாட்டாங்களான்னு என்ன? ஓ தரமாட்டாங்க. சரிடா ஓகேடா ஓகே. அப்போ வேற யாரும் கட்டுப்பேன். சரி ஓகே, நானும் போய் கட்டிப்பேன். நியூஸ்களும் படங்களும் ஒன்றும் வருவதில்லை இப்ப. மாணி ஏன் இப்ப அடிக்கிறான் இந்த நேரம்? வேலையண்டா தான் அடிப்பான், சும்மா அடிக்க மாட்டானே. ஹலோ ஹலோ குட்டி, எங்க நிக்கிற? சொல்றேன், நான் வீட்டா நிக்கிறேன். ஏன் எவ்வளவு போன் எடுக்க? என்ன செஞ்ச நீங்க?
சும்மா இருந்தனா அதான் நீ அடிக் பேண்டு வெளியில ஓட்டன்னு சொல்லு. சரி, அவசரமாடா என்னடா அவன் அங்கட குடிச்சிட்டு பதில் இருக்கான் ஓ அவன் ஆக்சிடென்டா. செத்துட்டானே. இல்லையடா அவன் சாகிறது கடுமையா இருக்கிறான். சரி நான் பார்க்க வரதோ. இல்ல ரத்தம் கொடுத்தா பிழைப்பானாம். அப்ப ஓமைனஸ் ரத்தம் இருந்தா காப்பாத்தலாம்னு சொல்றாங்க. ஆ அப்ப நீ ஓமைனஸ் தானே என்ன குடுப்பிய ரத்தம்? அவனுக்கு ரத்தம் கொடுக்கலாமாடா, ஆனா எனக்கே ரத்தம் ஏத்தோன மாதிரி கிடக்கடா. என்னடா அப்படி சொல்ற? அவசரத்துக்கு ஒருவனுக்கு உதவாம என்ன எப்போ உதவ போற? அவனுக்கு உதவி போட்டு நான் என்னடா மயங்கி விழுகிறாரு. வீட்டையும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னது வருதா? என்னடா இப்ப அவன் இப்ப உனக்கு கொண்டு இப்படி வேறேக நீ என்ன செய்ய போற? உனக்கு யாரும் தருவாங்களோ அப்படின்ற? எனக்கு தருவாங்க, யாராவது தருவாங்கல்லானே. ஆனா அந்த யாராவது ஒருவன் நீயா இருந்தா என்ன? அவனுக்கு கொடுக்கலாவாடா. பட் என்ன செய்யறது, நானே வெயிட் குறைவாடா, எனக்கே ரத்தம் ஏத்தோணும். சரி அப்ப பாப்போம், வேற யாரும் இருந்தா நான் கேட்டு பார்க்கணும். வேற யாரையும் கேட்டுப்பேன், வேற ஹாஸ்பிட்டல்ல எங்கேயும் கேட்டுப்பேன். சரிடா ஓகே. மன்னிச்சிருங்கோ, என்னால் அவரை காப்பாற்ற முடியல. என்னால் சரியான நேரத்துக்கு அந்த பிளட் வந்து சேரையில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தந்துருக்கலாம். இல்லை டாக்டர், நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நாங்கள் உங்களோட பிளட் எங்களுக்கு கிடைக்கலாம் போயிட்டுது. இந்த காலம் அரைவாசி பேர் தெரியணும் இல்லை பிளட்டு தந்தா இப்படி எங்களை பதுவமே நிறைய பேரை காப்பாற்றி இருக்கலாம். எங்களுக்கும் எங்களோட நன்மையை காப்பாற்றிடலாம் போட்டு ஒரு கவலை தான். இதே போல் இனி நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு விழிப்புணர்வு ஒன்றை நீங்கள் செய்தீங்கன்னா நல்லது. கொடுக்குற லெவலில் நன்மை இருக்குது, இவ்வளோ இது இருக்குன்றத பொதுமக்களை விளங்கப்படுத்துங்க. அது உங்களுக்கு பயணத்தேரும். இன்னொரு நண்பனை இப்படி இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வராது உங்களுக்கு. நாங்கள் ஒரு நண்பனை இழந்து தான் இப்படி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றதான் இந்த காலத்தில் ஒரு கவலையாக இருக்குது. இந்த நண்பனை இழக்காமல் நாங்கள் இப்படி ரத்தானம் செஞ்சு இது செஞ்சுருந்தா உண்மையிலேயே எங்களோட நண்பனும் காப்பாற்றப்பட்டிருப்பார், நிறைய உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கும். இது ஒரு எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கணும், எதிர்கால சந்ததிக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். கருவட்டி ஒன்றிணைந்த இளைஞர்களா நடாத்தப்படுகின்ற இரத்த அணம். இடம் கரவட்டி பிரதேச வைத்தியசாலை. காலம் 2024 7ஆம் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று. இரத்த தானமானது 8:30 12:30 மட்டும் நடைபெறும். அனுசரணை வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பு